சார், இப்போது கல்வி கண் திறந்த காமராஜர், கர்ம வீரர் காமராஜரை பற்றி பல்வேறு தவறான கருத்துக்களை திமுக பரப்பி வருகிறார். இப்போ சமீபத்தில் திருச்சி சிவாவும் அது போன்ற பல்வேறு கருத்துக்களை, தவறான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். பல்வேறு கட்சித் தலைவர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நிகழ்வு? இந்த திருச்சி சிவா பேசும்போது கூட என்ன சொல்கிறாருன்னா, இதை பற்றி கருணாநிதி அவரிடம் கூறியதாக சொல்கிறார். நான் என்ன கேட்குறேன்னா, இப்போது இது புதுசு கிடையாது, இவங்க பேசுறது இப்போ புதுசு கிடையாது. நீங்கள் 1967 எடுத்துக்கிட்டீங்கன்னா ராஜாஜியுடன் கூட்டணி வைத்து ஆட்சியை கைப்பற்றியவர் கருணாநிதி. அன்றைய காலகட்டத்தில் பெருந்தலைவர் என்று அழைக்கப்பட்ட காமராஜர் அவர்களை பெருந்தலைவர் என்று சொல் அவரை உறுத்தியது. பெருந்தலைவர் ஏன் அவரை மட்டும் தான் சொல்லணுமா அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணார்னாக்கா, அப்போ பஞ்சாயத்து யூனியன் தலைவர் பதவி இருந்தது. அந்த பஞ்சாயத்து யூனியன் தலைவர் பதவி இனி எல்லோருமே பஞ்சாயத்து யூனியன் பெருந்தலைவர் என்று தான் அழைக்கணும், அதாவது ஊராட்சி மன்ற பெருந்தலைவர் என்று அழைக்க வேண்டும் என்று ஒரு அரசாணையை பிறப்பித்து அன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாரையுமே ஊராட்சி மன்றத்தை எல்லாருமே பெருந்தலைவர் என்று வேண்டுமென்றே இவரை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக, அந்த சொல்லை ஒரு சிறுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர் ஒரு சட்டத்தையே போட்டார். அப்போ எந்த அளவுக்கு வன்மம் அவருக்கு காமராஜர் மேலே இருந்தது பாருங்க.